வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒரு அம்மா ஒரு பையன்கிட்ட தட்டில் சாப்பாடு போட்டு கொண்டு வந்து நீட்டினாங்களாம். ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா சாதமும் ஒரு முட்டையும் இருந்துச்சான். இன்னொரு தட்டில் சாதமும் ஒரு குழம்பும் மட்டும்தான் இருந்துச்சான். இவன் பார்த்தான், ஒரு தட்டில் சாதம் குழம்பு, ஒரு தட்டில் சாதம் குழம்பு ஒரு முட்டை. சரி அப்படின்ட்டு அந்த ஒரு முட்டை இருக்க தட்டை இவன் வாங்கிக்கிட்டான். அந்த இன்னொரு தட்டில் நடுவில் இருக்க சாதத்தை பிரித்து விட்டாங்களாம். அவங்க அம்மா பார்த்தா அதுக்குள்ளே 3 முட்டை இருந்துச்சான். அப்போ அவனுக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஒரு முட்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்துடுறான். அடுத்த நாள் இதே மாதிரி 2 தட்டு எடுத்துகிட்டு அவங்க அம்மா வந்து அவன் முன்னாடி நீட்டுறாங்க. ஒன்றில் அதே மாதிரி சாதம் குழம்பு மட்டும் இருக்குது, இன்னொன்றில் சாதம் குழம்பு ஒரு முட்டை இருக்குது. இன்றைக்கி அவன் என்ன பண்ணான், சரின்ட்டு சாதம் குழம்பு இருக்க தட்டை வாங்குகிறான். அதில் அந்த சாதத்தை பிரித்து விட்டு பார்க்குறான், உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இன்றைக்கும் அவனுக்கு ஏமாற்றம் ஆயிடுது. அந்த ஒரு முட்டை இருந்ததை அவங்க அம்மா வச்சு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்து 3ஆவது நாளும் இதே மாதிரி 2 தட்டை கொண்டு அவன் முன்னாடி நீட்டுறாங்க. ஒன்றில் சாதம் குழம்பு, இன்னொன்றில் சாதம் குழம்பு ஒரு முட்டை. இப்போ அவன் பார்க்குறான், யோசிச்சுட்டு சொல்கிறான் அவங்க அம்மாட்ட, அம்மா இது 2ல் எது எனக்கு நல்லது, எது எனக்கு தேவைன்னு நீ நினைக்கிறியோ அதை எனக்கு கொடுமா. எனக்கு எது நல்லது, எனக்கு எது தேவை அப்படின்னு என் மேலே அக்கறை இருக்கிறவங்க நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு தான் உங்கள் அம்மா வந்து சாதமும் குழம்பும் இருக்க தட்டை அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அதில் சாதத்தை பிரித்தோம்னா அதுக்கு நடுவில் 3 முட்டை இருந்துச்சு. இவங்க தட்டில் இருக்க அந்த ஒரு முட்டையும் எடுத்து அவன் தட்டில் வச்சிடுறாங்க. அவன் சாப்பிட்றான். இப்படி தாங்க நம்ம வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடுறோம். நம்ம மேலே உண்மையான அக்கறை இருக்கவங்க யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு முடிவையும் நம்ம அவங்கக்கிட்டே விட்டுருவோம். உண்மையான அக்கறை கொண்டவர்கள் நமக்கு நல்லதை தான் செய்வாங்க. நமக்கு பிடிச்சதுன்றத விட நமக்கு எது தேவையோ, நமக்கு எது சிறந்ததோ அதை மட்டுமே அவங்க தருவாங்க. கடவுள் கூட நம்மை படைத்தவர் நமக்கு என்ன தேவை என்று நம்மை விட அவர்தான் அதிகம் அறிந்தவர். அதனால் கடவுள்கிட்ட போய் கூட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறத விட்டுட்டு, இறைவா நீதான் எனக்கு முழுமுதற் கடவுள், நான் உன்னை முழுவதுமாக சரணடைகின்றேன், எனக்கு என்ன தேவையோ அதை நீ பார்த்து கொடு அப்படின்னு முழுவதுமாக அவன்கிட்ட சரணடைஞ்சிட்டோம்னா அவன் பார்த்து நமக்கு நல்லதை மட்டுமே செய்வான். நமக்கு எது தேவையோ அதை மட்டுமே தருவான். அதை விட்டுட்டு நம்ம தான் அதி புத்திசாலி, கடவுள்கிட்ட போய் அதை கேட்போம் இதை கேட்போம், உலகத்தையே கேட்டுருவோம், எல்லாத்தையும் கேட்டுருவோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நமக்கு நிறைவோ மகிழ்ச்சியோ கிடைக்க போகிறதில்ல. அதே அந்த முடிவை ஆண்டவன்கிட்ட விட்டோம்னா நமக்கு படைச்சவனுக்கு நமக்கு என்ன தேவைன்றது தெரியாதா? நமக்கு என்ன தேவை அப்படின்றத அவனே செய்திடுவான். அதனால் எப்பொழுதும் இறைவனிடம் முழு சரணாகதி அடைவதே சிறப்பு. இதைத்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவரும் சொல்கின்றார். திருக்குறளின் 350வது குறளாக 36வது அதிகாரம் துறவில் அமைந்துள்ளது. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அதாவது ஆசை ஏதும் இல்லாதவனாகிய இறைவன் மீது மட்டுமே ஆசை கொள்ள வேண்டும். அது எதற்காக என்றால் நம்முடைய மற்ற ஆசைகள் எல்லாம் விடுவதற்காகவே. அதனால் பற்றையெல்லாம் துறந்தவனை பற்றை பற்றி கொள்ள வேண்டும், அதை விடாது இருக பற்றி கொள்ள வேண்டும். அதுவே இந்த உலக பற்றுகளிலெல்லாம் இருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி என்று கூறுகின்றார். எனவே நாமும் வள்ளுவர் கூறும் குறள் வழியில் செல்லுவோம். நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். உலக பற்றிலிருந்து விடுபெறுவோம். நன்றி.